நேரத்தை மதித்தால் வாழ்க்கை உயர்வு உறுதி. ஒரு நாளில் 24 மணி நேரம். அதே 24 மணி நேரம்தான் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கும் எலான் மஸ்க் அவர்களுக்கும் உங்களுக்கும். ஆனா ஏன் அவர்களின் வாழ்க்கை உயர்ந்தது, நம்ம வாழ்க்கை இன்னும் காத்திருக்குது? வித்தியாசம் ஒரு விஷயம் மட்டும்: நேரத்தை மதிக்கும் பழக்கம். நீங்கள் நாளைக்கு பண்ணலாம் என்று சொன்ன ஒவ்வொரு நிமிஷமும் உங்க கனவுகளுக்கு எதிரான ஒரு முடிவு. நேரம் போகிறது, அது காத்திருக்காது, அது திரும்ப வராது. நேரம்தான் வாழ்க்கை. அதை வீணாக்கிறது வாழ்க்கையையே வீணாக்கிறது. ஒரு நாள் நீங்கள் வெற்றி பெற்றவராக நிற்பீர்கள், அல்லது இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டுத்தான் இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டு இருப்பீர்கள். அந்த வித்தியாசத்தை உருவாக்குவது நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான். ஒரு சாதாரண இளைஞன். அவருக்கு பெரிய கனவுகள் இருந்தது. ஆனா ஒரு பழக்கம் இருந்தது: லேட்டாக எழுவது, மொபைல்ல ஸ்க்ரோல் பண்ணுவது, சரி நாளைக்கு ஆரம்பிக்கலாம் என்று சொல்லிக் கொள்ளுவது. ஒரு நாள் அவர் உணர்ந்தார்: நான் நேரத்தை கட்டுப்படுத்தவில்லை, நேரம்தான் என்னை கட்டுப்படுத்துகிறது. அந்த நாளிலிருந்து மாற்றம். காலை 5 மணிக்கு எழுதல், தினசரி இலக்கு எழுதுதல், 1 மணி நேரம் செல்ஃப் டெவலப்மெண்ட், மொபைல் யூஸ் குறைத்தல். 1 மாதத்தில் சிறிய மாற்றம், 6 மாதத்தில் பெரிய முன்னேற்றம், 1 வருடத்தில் வாழ்க்கை முழுவதும் மாற்றம். நேரம் மாறவில்லை, அவரது பழக்கம் மாறியது. பெஞ்சமின் பிராங்க்லின் சொன்னார்: லாஸ்ட் டைம் இஸ் நெவர் ஃபவுண்ட் அகெயின். நேரம் ஒரு முதலீடு. அதை சரியான இடத்தில் செலவழித்தால் அது உங்களுக்கு பல மடங்கு திருப்பித் தரும். நீங்கள் இன்று செலவழிக்கும் 1 மணி நேரம் நாளைய வெற்றிக்கான விதை. நாளைக்கு மாற்றம் இல்லை, இப்போதே மாற்றம். நேரம் காத்திருக்காது, வாழ்க்கையும் காத்திருக்காது. இன்று ஒரு முடிவெடுக்கவும்: நான் என் நேரத்தை மதிப்பேன், என் வாழ்க்கையை உயர்த்துவேன். நேரத்தை மதித்தால் வாழ்க்கை உயர்வு உறுதி.